linear form of carbon dioxide molecule has two polar bonds, yet the molecule has zero dipole moment. Why? Okay va? So first polar bonds na enadhu, dipole moment na enadhu, idella light ah therinjusna ungalku easy ah irukum. Okay va? So first நம்ம carbon dioxide structure வரைஞ்சுப்போம். அப்போ linear ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ linear ஆ இருக்கும்னு அர்த்தம். ஸோ நம்ம இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸ்ட்ரக்சர் வரையறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுங்க, கார்பனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் போடுங்க, இட் இஸ் 4. ஆக்சிஜனுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 6. ஓகேவா? ஸோ கார்பன் எப்படி இருக்கும் 2s2 2p2 outermost electronic configuration. ஆக்சிஜன் என்னது 2s2 2p4. ஸோ அதனால தான் இது வந்து 4 வேலன்ஸ் எலக்ட்ரான், இது 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும். இப்படி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கிடைச்ச வேல்யூவை நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்னா ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரானை எல்லாத்துக்குள்ளதையும் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ இதை வந்து டிவைட் பண்ண போகிறேன். எதை வச்சு டிவைட் பண்ண போகிறேன்னா, இஃப் த நம்பர் இப்போ கிடைச்ச வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 8. ஓகேவா? லெஸ் தேன் 8 இருந்துச்சுன்னா டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ டிவைடட் பை 8, ஏன்னா இந்த 16 வந்து கிரேட்டர் தேன் 8 தானே. ஸோ டிவைடட் பை 8. ஸோ 8 2s are 16. ஸோ 0 கிடச்சிரும். ஓகேவா? ஸோ 2னா என்னது sp. ஸோ sp ஹைப்ரிடைசேஷன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு ஆட்டமை சுற்றி 2 அதர் ஆட்டம் இருக்கும். லீனியர் ஜாமெட்ரி அண்ட் ஷேப் எல்லாமே லீனியர் தான். ஓகேவா? ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கும்? சி நடுவில் இருக்கும். அப்புறமா இந்த சைடு 2, இந்த சைடு டபுள் பாண்ட் ஓ. ஏன் நான் டபுள் பாண்ட் போட்டிருக்கேன்? ஏன் சி சிங்கிள் பாண்ட் ஓ போடக்கூடாது அப்படின்னு போடக்கூடாதுன்னா, அப்போ பேலன்ஸ் ஆகாதுல்ல. கார்பனுக்கு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 4மே பாண்ட் ஆகணும். அப்போ தான் அதை சுற்றி 8 வரும். அப்படி தானே? ஸோ ஒரு இதை சுற்றி 8 வரணும்ல. 1 2 3 4 மேலே 2 3 4 5 6 7 8. இதே இது ஆக்சிஜனை சுற்றி கூட 8 வரணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 2 லோன் பேர் இருக்கும் எப்போவுமே ஆக்சிஜனில். சரியா? ஏன் அப்படின்னா, ஸோ இந்த 2s2 இப்படி இருக்குதா, 2p4 வந்து 1 2 3 4ன்னு இருக்கும். இது ரெண்டும் லோன் பேர், 2 லோன் பேர். இந்த ரெண்டும் என்னதுன்னா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? அந்த ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி நியூட்ரல் கேசஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து போலார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதானா? ஸோ இந்த CO பாண்ட் வந்து ஏன் போலாருன்னு சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ஹைட்ரோஜன் இருக்குது, இன்னொரு ஹைட்ரோஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரோஜன் இருக்குது, ஒரு Cl இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ போலார் நான் போலாருக்கு மீனிங் என்னதுன்னா, இப்போ ஹைட்ரோஜனுக்குள்ள எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அரௌண்ட் 2.1 கிட்ட இருக்கும். இதுவுமே அரௌண்ட் 2.1 கிட்ட. 2 ஹைட்ரோஜனுக்கும் ஒரே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான். ஓகேவா? ஸோ இப்போ நடுவில் 2 எலக்ட்ரான் இருக்கும்ல, அந்த 2 எலக்ட்ரானையும் யார் சைடுமே அது மூவ் ஆகாது, சென்ட்ரலில் நியூட்ரலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா 2 பேருக்கும் ஈக்குவல் பவர். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன அர்த்தம்? அட்ராக்டிங் த ஷேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஷேட் பேர் ஆஃப்லாம் எலக்ட்ரான்ஸ்னா இந்த பாண்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் தான் ஷேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். அதை நோக்கி இழுக்கும். ஆனால் 2 சைடுமே ஈக்குவலாக தானே இழுக்கும். ஏன்னா இதுவும் ஹைட்ரஜன் இதுவும். அப்போ வந்து பொலாரிட்டிலாம் எதுவுமே இருக்காது. பொலாரிட்டினா என்ன இருக்கணும்? ஒரு சைடு வந்து எலக்ட்ரான் அதிகமாகவும் இன்னொரு சைடு எலக்ட்ரான் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பொலாரிட்டி கிரியேட் பண்ணும். இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜ் மாதிரியும் இன்சைட் பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரியும் ஒரு பொலாரிட்டி கிரியேட் பண்ணும். அது மாதிரி இதில் எதுவுமே நடக்காது. அப்படிதானா? இப்போ குளோரின் பாருங்கள். குளோரினுக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அரௌண்ட் 3 கிட்ட இருக்கும். இது வந்து 2 கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வேல்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். பிகாஸ் சைஸ் decreases, so electronegativity increases. ஏன் சைஸ் டிக்ரீஸ் ஆனால் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னா, சைஸ் வந்து சின்னதாகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ஸோ பெருசாக இருக்குது. அப்போது இந்த நியூக்ளியஸ்னால பெருசாக வெளியில் உள்ளதெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் சின்னதாக இருக்குன்னா இந்த இடையில உள்ள நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஈஸியாக பக்கத்தில் உள்ள எலக்ட்ரான்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணோம்ல. அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து குளோரின் பக்கத்தில் தான் இருக்கும். ஓகேவா? ஹைட்ரஜன் பக்கத்தில் இருக்காது, சென்டரில் இருக்காது. அந்த ஷேட் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை யார் இழுத்துப்பா அப்படின்னா குளோரின் இழுத்துக்கும். ஏன்னா அது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சைடு நெகட்டிவ் சார்ஜ் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் போடுவோம், இந்த சைடு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் போடுவோம். ஏன்னா அது இழுத்துட்டு எலக்ட்ரான்ஸை. ஸோ நீங்கள் அதை ரவுண்ட் மாதிரி கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். இன்சைட் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ், இன்சைட் பார்ஷியல் பேசிக்காக இந்த சைடு எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இன்சைட் கம்மியாக இருக்கிற மாதிரியும் ஒரு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு CO பாண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிக்கு வந்து ஒரு 2.5 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குன்னு வச்சுங்க. கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். லெஃப்ட் டு ரைட் என்ன சொல்லியிருக்கேன்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ்.
அப்போ அஃப்கோர்ஸ் ஆக்சிஜனுக்கு தானே மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, இதுக்கு வந்து அரௌண்ட் 3.5 கிட்ட இருக்கும். அப்போ எலக்ட்ரான்ஸ்லாம் யார் பக்கத்தில் இருக்கும்? ஆக்சிஜன் பக்கத்தில் தானே இருக்கும், கார்பன் பக்கத்தில் இருக்காது. ஸோ இந்த சைடு கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இந்த சைடு கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் இருக்கும், எலக்ட்ரான்ஸ்லாம் ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த சைடு ஸோ இந்த மாதிரி சார்ஜ் செப்பரேஷன் இருக்குல்ல, இது வந்து சார்ஜ் செப்பரேஷன் தானே. அதுதான் நீங்கள் போலார் பாண்ட்ஸ். எத்தனை போலார் பாண்ட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க? 2 போலார் பாண்ட்ஸ். இன்சைடு ஒரு போலார் பாண்ட் இருக்குது, இன்சைடு ஒரு போலார் பாண்ட் இருக்குது. ஸோ போலார் பாண்ட் இருக்குது தானே, அப்போது டைபோல் மொமெண்ட் இருக்கணும் தானே, அதுதான் கொஸ்டின். ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த H2ல போலாரே கிடையாது, அப்போ டைபோல் மொமெண்ட் 0. ஓகேவா, போலாரிட்டியே இல்லை. ஆனால் இந்த HCl பாருங்கள், HCl வந்து எடுத்துக்குது, சிஎல் வந்து எல்லா எலக்ட்ரான், அப்போ டைபோல் மொமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. சரியா? ஸோ பொலாரிட்டியாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி டைபோல் மூமெண்ட் நாட் ஈக்குவல் டு 0 தானே இருக்கும் இந்த பர்டிகுலர் CO2ல. ஏன் டைபோல் மூமெண்ட் இல்லை ஈவன் தோ தெர் இஸ் பொலாரிட்டி அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா, என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ டைபோல் மூமெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா ஒரு மேக்னிடியூட் நம்ம கொடுக்குறோம், ஒரு வேல்யூ கொடுக்குறோம். இப்போ டெம்பரேச்சர்னா என்ன சொல்கிறீங்க, 25 டிகிரி செல்சியஸ் இருக்குது, 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அப்படி மென்ஷன் பண்ணுறோம்ல. இப்போ இந்த பொலாரிட்டியை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மேக்னிடியூட் ஒரு மாதிரி கொடுக்குறது தான் இந்த டைபோல் மொமெண்ட். இப்போ டைபோல் மொமெண்ட் வந்து 8ன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அட்ராக்ஷன் ஒரு சைடில் அவ்வளோ பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் செப்பரேஷன் இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஓகேவா, ஸோ நிறைய சார்ஜ் செப்பரேஷன் இருந்துச்சுன்னா நிறைய டைபோல் மொமெண்ட், நிறைய டெம்பரேச்சர்னா நிறைய வேல்யூ போடுவீங்க, அது மாதிரி தான் ஒரு மேக்னிடியூட், ஜஸ்ட் மேக்னிடியூட். ஓகேவா, இப்போ இந்த சைடும் கன்சிடர், இந்த சைடு 8 வேல்யூன்னு வச்சுக்கோங்க டைபோல் மொமெண்ட், இந்த சைடும் 8 தானே இருக்கும். ஏன்னா இந்த சைடும் ஆக்சிஜன் தான் இழுக்குது, இந்த சைடும் ஆக்சிஜன் தான் இருக்குது, ஈக்குவல் பவரில் தானே ரெண்டு சைடும் இழுக்குது எலக்ட்ரான்ஸை. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்போசிட் ஆரோவில் நீங்கள் டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கனாலே கேன்சல் தான். ஓகேவா, மேலே ஒன்று இருக்குது, கன்சிடர் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, XeF2. ஸோ இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான் போகும், இங்கேருந்து இங்கே, ஸோ மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது, அஃப்கோர்ஸ் கேன்சல், ஈக்குவல் பவர் வேறு. ஸோ ஆப்போசிட்டில் ஆரோ இருக்கான்னு பார்க்கணும், இன்னொன்று ரெண்டும் ஒரே ஆட்டமானு பார்க்கணும். இப்போ மேலேயும் ஃப்ளூரின் மேலேயும், அப்போ தான் சேம் அமௌண்ட் ஆஃப் இருந்திருக்கும் வேல்யூ, இதுலேயும் 5 இருந்துச்சுன்னா இதுலேயும் அப்போ தான் கேன்சல் ஆகும். இப்போ கன்சிடர் மேலே வந்து உங்களுக்கு குளோரினோ கீழே ஃப்ளூரினோ இருந்துச்சுன்னா ஈக்குவல் கேன்சலேஷன் இருக்காது, டைபோல் மொமெண்ட் கண்டிப்பாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0. பட் இதில் ஈக்குவல் டு 0. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த சைடும் ஆக்சிஜன் தான், இந்த சைடும் ஆக்சிஜன் தான். ஸோ ஈக்குவல் பவர் ரெண்டு சைடும் போய் ஆப்போசிட் ஆரோ இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடுச்சு, டைபோல் மொமெண்ட் 0 ஈவன் தோ தெர் இஸ் 2 போலார் பாண்ட்ஸ். ஓகேவா, தேங்க்யூ.